59.67. இப்ப நான் செய்ய செய்ய நீங்களும் சேர்ந்து செய்ய போறீங்களா? தேவையில்ல. நான் செய்ய செய்ய நீங்களும் சேர்ந்து செய்ய போறீங்க. முதலாவது கணக்கிலே பார்ப்போம். 4.783 தர 59.67 எழுதிங்களா? கணக்கில் இது பெஸ்ட்டுக்கு சரி சார். வெரி குட். இப்ப நான் செய்ய செய்ய நீங்க செஞ்சு அப்படிதான் சரியா வரும். இல்லாட்டி கஷ்டம். இப்ப ரெண்டாவது விஷயம் நீங்க செய்ய போறீங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து log போடும். log என்ன செய்ய போறா? இவரை தனித்தனியா பெருக்கணும். இப்போ 4.783 தர 59.67. அப்ப ரெண்டாவது ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும்? இரண்டாவது படிமுறையில செகண்ட் படிமுறையில logன்ற விஷயத்தை கிரியேட் பண்ணணும். நோட் பண்ணிக்கோ. பக்கத்துல டி நோட் பண்ணிக்கோ. ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும்? log அப்படிங்கிற விஷயத்தை கிரியேட் பண்ணணும். பண்ணியாச்சு. சரியா? சரியா? மூணாவது நாம என்ன செய்ய போறோம்? இவங்களை தனித்தனியா என்ன செய்ய போறோம்டா? பெருக்கிறால பெருக்கினா என்ன நடக்கும்? தனித்தனியா log log. ஓகே, கவனி. 4.783 இங்கால 59.67. அப்ப மூணாவது ஸ்டெப் என்ன நடக்குது? தனித்தனியா கூட்டு. இதை நோட் பண்ணி உள்ள எழுதுறீங்களா? ஓ சார். அடுத்தாக்கள் என்ன மாதிரி? சுமையா, ஜயான், அடுத்தது ஹப்லா. ஓ சார். ஓ சார். ஹிக்மா, அஸ்கான். அஸ்கான். ஓ சார். இப்போ அடுத்த லைன் மூணாவது ஸ்டெப் நாங்க என்ன செய்ய போறோம்? இவங்களை நாங்க யார பிள்ளைகள்? இந்த ஆக்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? வெரி குட். விஞ்ஞான முறை குறிப்பீடு எழுத போறோம். மூன்றாவது ஸ்டெப் விஞ்ஞான முறை குறிப்பீடு. குறிப்பு. மூணாவது ஸ்டெப் விஞ்ஞான முறை குறிப்பு. யார் யாருக்கு எடுக்க போறோம்? இவங்க ரெண்டு பேரும். 4.783 அடுத்த அவங்ககிட்ட 59.67. இவங்க ரெண்டு பேருக்கு விஞ்ஞான முறை குறிப்பு எடுப்பார். இவர் அப்படியே எடுக்கிறார், எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப என்ன வரும்? 4.783 நியூட்டன்ல இருந்தா பூச்சி. முன்னுக்கு வந்தாண்டா சய, அங்கால போனாண்டா சாரி, முன்னுக்கு வந்தா சக, அங்கால போனா சயவா. 5.967 சொன்னா தர 10 தசம் இங்க இருக்குது, 5க்கு பக்கத்துல வந்திருக்கு. எங்கால பக்கம் நோக்கி வந்திருக்குது, இங்கால பக்கம் பிளஸ் ஒன்று முன்னுக்கு வரும். அப்போ பிளஸ் வரும். வருது. இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த விஞ்ஞான முறை குறிப்பிட்டுல ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? ஓபனா சொல்லுங்கடா. இல்ல, இவர் அப்படியே தூக்கி நாங்க போட போறோம். மறுபடியும் log இவர் நான் விடுவார் 47.83 தசம் இங்க வச்சாச்சு. 10 சக log இவருக்கு யாரு? இந்த யார் வருவாங்க? 5.967
9 6 9 6 7 தர 10 1 10 1. 1 Okay. இப்ப என்ன செஞ்சிருவாரு இந்த லொக் இல்லாம போயிடும் இங்க நோட் இங்க 1 சோ இந்த நோட்டை நான் 0 வச்சாச்சு தசம் வச்சுட்டேன் இங்க 1 வச்சுட்டேன் தசம் வச்சுட்டேன் நடுவில் சார் இவங்களுக்கான மடக்கை பார்க்க போறேன் அடுத்த ஸ்டெப் இவங்களுக்கான என்ன செய்ய போறோம் மூணாவது ஸ்டெப் மடக்கை. மடக்கை பார்க்கணும் மடக்கை பார்க்கணும் சரியா இவங்களுக்கு தனித்தனியான செய்ய போறோம் மடக்கை பார்க்க போறோம் வாங்க மடக்கை பார்த்துருவோம் முதலாவது மடக்கை யாரை பார்க்கணும் 47 8 3 47 8 3 நல்லா கவனிச்சு 47 8 3 47 விஷயம் டெஸ்ட் போர்டு டெஸ்ட் பார்லயும் 8 நாள் செகண்டாவதும் 3வது நாள் அங்காலையும் பார்க்கணும் சரியா 47 8 3 வா காணி 47 8 3 67 94 கொஞ்சம் நேரம் 47 எங்க பாப்போம் 47 இந்த அருகி 47 கண்டுபிடிச்சாச்சு 47ல 8வது ஆளை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் 47 எங்க இருக்குது 8வது ஆள் 0 1 2 3 4 5 6 7 8 அப்போ 67 94 தான் வருது 47ல 8வது ஆள் 47ல 8வது ஆள்ல பெருமானம் எவ்வளோட வருது 67 94 அதுக்கப்புறம் 3வது ஆள் ஆக 3வது ஆள் இதுல யார் இருக்காங்கன்னு பாப்போமா 3வது ஆள் 1 2 3 இவங்க தான் 3வது ஆள் 3வது எத்தனை இருக்குது 3 இருக்கு இதை நோட் பண்ணிட்டோம் அடுத்த ஆள் பாப்போம் பிள்ளைகள் 59ல 6வது ஆள் 59ல 6வது ஆளை பார்க்கும்பா 59வது 6வது ஆள் 59 தான் இருக்குது இதுல 6வது ஆள் 0 1 2 3 4 5 6 77 52 என்ன 52 வெரி குட் 77 52 சரி அப்ப 59ல 6வது ஆளை பார்க்கணும் எக்ஸ்ட்ரா 7வது ஆளையும் கூட்டணும் எக்ஸ்ட்ரா 7வது ஆள் யாருன்னு பாரு 7வது ஆள் யாரு 5 5 இப்போ வாங்க ரெண்டு பேரையும் கூட்டுவோம் வாங்கடா பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கூட்டுவோம் இப்போ கூட்ட போறோம் காணி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு சொன்னா 4 3 கூட்டினா 7 9 7 6 இவங்கல்ல 7 5 7 இவங்க ரெண்டு பேரையும் கூட்டத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே பிரச்சனை இருக்கா இல்லதானே வாங்க இதை அப்படியே தூக்கி இங்க போடும் தூக்கி அப்படியே இங்க போடும் 67 97 இவரை தூக்கி இங்க போடுவோம் 77 57 ஓகே இது அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் இவங்க ரெண்டு பேரையும் கூட்ட போறோம் கூட்டி நினைச்சா கவனிச்சுக்கோ இங்க இங்க கூட்டுறா இங்க கூட்ட அங்க கூட்டம் 0.679 1.775 கூட்டினீங்க ஃபுல்லா கூட்டுங்க 7 மேலையும் கூட்டினா 16க்கு 4 1 இந்த 1 இங்க போனா 9ஓட சேர்த்தா 10 10 5 15 5 2 மிச்சம் 7 மேலையும் கூட்டினா 14 14 1 15 5 1 மிச்சம் அந்த 1 எங்க கூட்டினா 6ஓட 1 கூட்டினா 7 ஆயிரும் 7 மேல 14 கொண்டு 1 மிச்சம் அந்த 1 இங்க கொண்டு போனா 1 1 கூட்டினா 2 இப்படியா வந்துச்சு கூட்டி பாரு இப்படியா வருது ஓ சார் இப்படி வருதா ஓ அப்போ போடுங்க 2.454 சொல்லுங்க பிள்ளைகள் இது வரைக்கும் எனக்கு கிளியர் எனக்கு இதுல ஏதாவது ஒன்று விளங்கல்ல சொன்னா சொல்லித்தாரே கிளியர் சார் அடுத்தாக ஃபுல் கிளியர் ஓகேயா இப்ப இவருக்கு நாம என்ன செய்ய போறோம் ஆன்டி லோக் பார்க்க போறோம்
என்ன பார்க்க போறோம்? ஆன்டிலோக் பார்க்க போறோம். ஆன்டிலோக் யாரை பார்க்க போறோம்? இவருக்கு பார்க்க போறோம். சோ இந்த ரெண்டுக்கு பதிலா நீங்க 10 வர்க்கம்னு போட்டு தர இந்த ஆளுக்கு தான். இந்த ஆள் மடக்கையில எங்க பெருமானத்துல இருக்குது பார்ப்போம். இந்த ஆள் மடக்கையில எங்க பெருமானம் 45 54 அப்படின்னா 4554 எங்க இருக்குன்னு பார்ப்போம். பாவம் 4000 செக்ஷன் என்கிறாப்புல இருக்குது. இந்த 4554 4554 500 செக்ஷன் இருக்குது. 54ண்டா 64 இருக்கு, 54 இல்லைன்னு அப்ப 48 தான் இருக்கு. ஓகே 4554 எங்களுக்கு வரணும். ஆனா எங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது 4548. இந்த 4548 எப்படி வருதுன்னு பார்த்தா 28ல முதலாவது 28 நோட் பண்ணிக்கோமா. 28 நோட் பண்ணிக்கோமா. 28 எடுத்தாச்சு. அதுல அப்படியே வந்த எங்களுக்கு வருது இது இந்த இடம். அப்ப இந்த இடம் 0 1 2 3 4 5 எங்களுக்கு தேவை 54. ஆனா வந்திருக்கு 48. என்ன எத்தனை இடம் தேவை? 6 தேவை. வெரி குட். அந்த 6 நாங்க எங்கால எந்த பொட்டியில இருந்தா எடுக்கணும்? எங்க இருக்குது அந்த 6? இந்த இருக்கிறார் இருக்காரா? ஓகே இது எத்தனாவது இடம்? 1 2 3 4. சோ 4 கிளியரோ? சரி இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இதை எப்படி எடுத்த போறீங்க? 2.854 தசம் எடுத்து 10 2ஆம் மடக்கிடுச்சு என்ன பிளஸ்ல இருக்குது. தசம் எங்கால போகும்? இங்கால நோக்கி போகும். எங்கால போகும்? இங்கால நோக்கி போகும். எத்தனை தானம் போகும்? 1 2 2 தசம தானம் தள்ளி போகும். சோ 285 தசம் 4 இதுதான் ஆன்சராக காணப்படும். கிளியரா? பரவாயில்ல, விலங்காண்டி பரவாயில்ல, நோட் பண்ணி. ஓ